Hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா காஸ்ட் அக்கவுண்டிங் பேப்பர் நம்பர் 8ல இருக்கிற ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். இது வந்து மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்கை சேர்ந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங் அப்படிங்கிற லெசன்ல இருக்கிற ஒரு புக் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 21. பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க 4,90,000, வெஹிக்கிள்ஸ் காஸ்ட் கொடுத்துருக்காங்க 2,00,000. டோட்டல் சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு நீங்க குறிக்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு கான்ட்ராக்ட் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்ன்னு சொல்றது வந்து கான்ட்ராக்ட் பிரைஸ் குறிக்குது. எஸ்டிமேட்டட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, வேஜஸ் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஓவர்ஹெட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க 4.84 மொத்தமா சேர்த்து, சர்டிஃபைடு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராக்ரஸ் பேமெண்ட் ரிசீவ்டுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஃபார்முலா படி கேஷ் ரிசீவ்டு அப்படிங்கிறது தான் வந்து ப்ராக்ரஸ் பேமெண்ட் ரிசீவ்டு. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குன்னு நினைச்சு யாரும் பயந்துட வேண்டாம். சேம் ஃபார்மேட், எந்த ஒரு ட்விஸ்டும் கிடையாது. 3 கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம், அவ்வளவுதான், வேற எந்த இதுவுமே கிடையாது. டெப்ரிசியேஷன் வந்து பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு 20%, வெஹிக்கிளுக்கும் வந்து 20% to the 3 கான்ட்ராக்ட்ஸ். என்ன ப்ரொபோர்ஷன்ல, இதுதான் இங்க வேர்ட் முக்கியம். இன் ப்ரொபோர்ஷன் டு ஒர்க் சர்டிஃபைடு. ஒர்க் சர்டிஃபைடுக்கான ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 7.2, 4.2, 2.4. இந்த ரேஷியோல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், டோட்டல் டெப்ரிசியேஷன் இந்த 6,90,000 வந்து நம்ம செக்ரிகேட் பண்ண போறோம். என்னென்ன கேக்குறாங்க, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளவு பேலன்ஸ் ஷீட்ல வரும்னு கேக்குறாங்க. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணாலே எல்லா ஆன்சர்ஸ்க்கும் நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். பர்டிகுலர்ஸ் வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3. திரும்பவும் வந்து இந்த கிரெடிட் சைடுக்கு வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3. வால்யூம்னு பி சொல்றேன், ஜஸ்ட் அது வந்து ஒரு கான்ட்ராக்ட் நேம் தான். டெபிட் சைட்ல எல்லா எக்ஸ்பென்சஸும் போடுறோம். எல்லா எக்ஸ்பென்சஸும் சேர்த்து 4.84 ஃபார் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட். நான் வந்து தனித்தனியா போட்டிருக்கேன், நீங்க வந்து மொத்தமா போட்டாலும் பரவாயில்ல, தனித்தனியா போட்டாலும் பரவாயில்ல. அதே மாதிரி செகண்ட் கான்ட்ராக்ட்டுக்கு 4.56 மூணையும் ஆட் பண்ணா, அண்ட் தேர்ட் கான்ட்ராக்ட்டுக்கு 2.22 மூணையும் ஆட் பண்ணா. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒர்க் சர்டிஃபைடு கொடுத்துருக்காங்க 7.2, 4.2, 2.4 எடுத்துக்கிட்டாச்சு. இந்த சைட்ல நம்ம இன்னும் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் டெப்ரிசியேஷன். ஏன்னா இதுல நம்ம எக்ஸ்க்ளூடிங் டெப்ரிசியேஷன் சொல்லி கொடுத்துட்டான். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்னும் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா. நமக்கு இனிஷியலா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 6,90,000 தான் டோட்டல் அசெட் வேல்யூ. 6,90,000 அசெட் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. இன்ட்டு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கான் 20% அப்படின்னு சொல்லி. ஸோ 6,90,000 இன்ட்டு 20% இன்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஒர்க் சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொபோர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், 7.2 டிவைடட் பை ப்ரொபோர்ஷனுங்கிறது என்னது ஆட் பண்றோம். இந்த மூணு ஆட் பண்ணுங்க. 7.2 + 4.2 + 2.4 போட்டீங்கன்னா 13.8 கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 13.8 போட்டீங்கன்னா டெப்ரிசியேஷன் ஃபார் B29 கிடைச்சிடும். அதே மாதிரி B24க்கு என்ன பண்றோம், 6,90,000 இன்ட்டு 20% இன்ட்டு 4.2 டிவைடட் பை 13.8. ஏன்னா வந்து அதோட டோட்டல் ஒர்க் சர்டிஃபைடு வந்து 4.2. ஸோ 4.2 டிவைடட் பை 13.8. அதே மாதிரி நீங்க B25க்கு போட்டீங்கன்னா 3 கேஸ்ல என்ன கிடைச்சிடும், நமக்கு டோட்டல் டெப்ரிசியேஷன் கிடைச்சிடும். ஸோ டெபிட் சைட்ல எல்லா எக்ஸ்பென்சஸும் முடிஞ்சது. கிரெடிட் சைட்ல நமக்கு எந்த ஒரு ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஒர்க் சர்டிஃபைட் மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த ஒர்க் சர்டிஃபைடை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம பேலன்சிங் ஃபிகர் பண்ணோம்னா என்ன கிடைச்சிடும், எய்தர் நோஷனல் ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லைன்னா நோஷனல் லாஸ் கிடைக்கும். இந்த சம்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, இந்த நாளையும் ஆட் பண்ணுங்க. இதுல நமக்கு இது மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து இந்த நாளையும் ஆட் பண்ணுங்க, இதுல இந்த நாளையும் ஆட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது, 3.4, 4.4, 4.84, அப்புறம் வந்து 4.84ல இருந்து ஒரு 0.72 ஆட் பண்ணீங்கன்னா 5.6 சம்திங் வரும். கிரெடிட் சைட்ல எவ்வளவு இருக்கு, 7.2 இருக்கு. ஸோ 7.2 தான் வந்து டோட்டல் எடுத்துக்கிட்டாச்சு. அதே மாதிரி B24க்கு பாத்தீங்கன்னா 3.1, 4.1, 4.56, 4.98. இந்த சைடு பாத்தீங்கன்னா 4.98 வருது, அந்த சைடு பாத்தீங்கன்னா 4.2 வருது. செகண்ட் கேஸ்க்கு நமக்கு இந்த சைடு அதிகமா வருது. ஸோ 4.98 நம்ம வந்து பேஸா எடுத்துக்கிட்டோம். அது அப்படியே நம்ம இந்த சைடு போஸ்ட் பண்ணிடுறோம். திரும்ப B25க்கு பாத்தீங்கன்னா இங்க 2.46 வருது, இங்க 2.4 வருது. ஸோ நம்ம 2.46 எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு டிஃபரன்ஸ் போட்டீங்கன்னா B29க்கு 7.2 - 5.6 போட்டீங்கன்னா 1.64 கிடைக்கும். இந்த சைடுல நமக்கு இது வந்து ஹையர் ஃபிகரா இருக்கு. ஸோ 4.98 - 4.2 போட்டீங்கன்னா 0.78 கிடைச்சிடும். 2.46 - 2.4 போட்டீங்கன்னா நமக்கு 0.06 கிடைச்சிடும். கிரெடிட் சைட்ல இருக்கிறது நமக்கு நோஷனல் லாஸ், அண்ட் டெபிட் சைட்ல இருக்கிறது நமக்கு நோஷனல் ப்ராஃபிட். நோஷனல் லாஸ் வந்துருச்சுன்னா
சம் இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து அந்த இன்டு ஒர்க் சர்டிஃபைடு 2/3 1/3 சொல்லி நம்ம நோஷனல் ப்ராஃபிட்டுக்கு நிறைய ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம். எந்த ஒரு ஃபார்முலாவுமே வந்து நோஷனல் லாஸுக்கு நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நோஷனல் ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தான் அந்த செக்ரிகேஷன் போடணும். இந்த சமயம் நமக்கு நோஷனல் லாஸ் வந்திருக்கு, விட்டுருங்க. இந்த V29க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இந்த நோஷனல் லாஸை வந்து நோஷனல் ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து P&Lக்கும் அப்புறம் ரிசர்வுக்கும் நம்ம வந்து பிரிச்சு செக்ரிகேட் பண்ணணும். எப்படி பிரிக்க போறோம்? 1.64 வந்து P&Lக்கும் ரிசர்வுக்கும் பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் இல்லைன்னா டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் தெரியும். டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் டோட்டல் ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளவு இருக்கு, டோட்டல் ஒர்க் சர்டிஃபைட் 7.2 டிவைடட் பை டோட்டல் கான்ட்ராக்ட் பிரைஸ் தான் போடுவோம். இங்க ஒர்க் சர்டிஃபைடு வந்து 7.2, கான்ட்ராக்ட் பிரைஸ் வந்து 8. ஸோ 7.2 டிவைடட் பை 8 போட்டீங்கன்னா நமக்கு வந்து 90% கிடைக்கும். 90% அப்படிங்கிறது வந்து மோர் தேன் 50. ஆனா 90 கிட்ட வந்துட்டா நமக்கு வந்து தேர்ட் ஃபார்முலா நம்ம எடுத்துப்போம். என்னது அந்த தேர்ட் ஃபார்முலா? நோஷனல் ப்ராஃபிட் இன்டு cash received divided by work certified into work certified divided by contract price. இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கிற மூணாவது ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து நோஷனல் ப்ராஃபிட் இன்டு cash received divided by work certified into 1/3 போடுவோம். எப்போ 50% குள்ள இருந்துச்சுன்னா, 50ல இருந்து 90 வரைக்கும் இருந்துச்சுன்னா இன்டு cash received divided by work certified into 2/3 போடுவோம். இது எவ்வளவு இருக்கு? மோர் தென் 90 இருக்கு. மோர் தென் 90 இருந்துச்சுன்னா இன்டு ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் பிரைஸ். இதுதான் வந்து நமக்கான ஃபார்முலா. சோ நமக்கு நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளவு? 1.64. இது நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இன்டு கேஷ் ரிசீவ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? 5 கொடுத்திருக்காங்க. சோ கேஷ் ரிசீவ்ட் ஒரு 5 டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட் எவ்வளவு? 7.2 இன்டு ஒர்க் சர்டிஃபைடு திரும்ப 7.2 டிவைடட் பை கான்ட்ராக்ட் பிரைஸ் எவ்வளோ? 8 கொடுத்துருக்காங்க. 8 போட்டீங்கன்னா 7.2 கேன்சல் ஆயிரும். 1.64 இன்டு 5 டிவைடட் பை 8 போட்டீங்கன்னா 1.025 கிடைச்சிடும். இந்த 1.025 தான் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற P&Lக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய ஐட்டம். ரிமைனிங் இருக்கிற இந்த 1.64ல 1.025 வந்து P&Lக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற 0.615 வந்து ரிசர்வுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ல இருக்கிற ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இதை நான் அட்வான்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் சொல்ல மாட்டேன், பிகாஸ் இதுல வந்து எந்த ஒரு புது அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஒரே ஒரு நோஷனல் ப்ராஃபிட்டுக்கு பதிலாக நோஷனல் லாஸ் வந்ததுனால அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு செக்ரிகேஷனும் பண்ணலாம், அப்படியே இக்னோர் பண்ணிட்டோம். அதோட இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, 90%ங்கிறது நமக்கு இது வரைக்கும் நீங்க சம்ல போட்டிருக்க மாட்டீங்க. 50 போட்டிருப்பீங்க, 60 போட்டிருப்பீங்க, அதுக்கெல்லாம் வந்து 2/3 ஃபார்முலா எடுத்து பண்ணிருப்பீங்க. இந்த சம் வந்து 90%. அதனால வந்து இன்டு ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் பிரைஸ் போட்டீங்கன்னா நோஷனல் ப்ராஃபிட்டுக்கான செக்ரிகேஷன் கிடைச்சிடும். அதுதான் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ரெண்டே ட்விஸ்ட். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.